ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ 12th கெமிஸ்ட்ரி கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் வீடியோ. ஹாஃப் இயர்லி எக்ஸாம் அதே மாதிரி பப்ளிக் எக்ஸாமுக்கு இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். 70க்கு 70 கண்டிப்பாக நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். 30 மார்க்ஸ் ப்ராக்டிக்கல், அப்போ 100. யூனிட் 1ல் புக் பேக் 1 மார்க்ஸ் பாருங்கள். புக் பேக்கில் இப்போ நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இன்சைட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கூடிய இன்சைட் கொஸ்டின்ஸ் பாருங்கள். அது குறிப்பாக டெக்ஸ்ட் புக்கில் இன்சைடில் வந்து 1.2.1, 2.2, 2.3ங்கிற டாபிக்ஸு, அதில் 5th ஹெட்டிங், 2.4, 3.2ங்கிற டாப்பிக்கில் வந்து 5th ஹெட்டிங், அதேமாதிரி 1.4.2 அப்ளிகேஷன் ஆஃப் எல்லிங்கம் டயக்ராம், எல்லிங்கம் சமன்பாடு. அதே மாதிரி வந்து இதில் வந்து இன்சைட் கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன், அதாவது நுரை மிதப்பு முறை, கால்சினேஷன் என்ன, கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட், ஈர்ப்பு பிரிப்பு முறை, இதெல்லாம் தெளிவாக பாருங்கள். யூனிட் 2லையும் பாருங்கள். புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இதில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி இன்சைட் கொஸ்டின்ஸும். ஸோ அப்போ கம்மியான கொஸ்டின்ஸ் தான், இன்சைட் கொஸ்டின்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், சென்டம் வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணலாம். யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் இதில் கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸை வந்து தெளிவாக பாருங்கள். அதே மாதிரி வந்து யூனிட் 3 வந்தீங்கன்னா யூனிட் 3லையும் வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்குறோம். இந்த ரவுண்ட் பண்ண கொஸ்டின்ஸ் வந்து நல்லா படிக்கிற பிள்ளைங்க கண்டிப்பாக படிக்கணும். ஸோ என்னால் வந்து எல்லா கொஸ்டின்ஸும் படிக்க முடியாது, ரவுண்ட் பண்ண கொஸ்டின்ஸ் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் விட்டுறலாம். ஆனால் நீங்கள் வந்து மற்ற யூனிட்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படித்தாலே வந்து என்ன பண்ணிடலாம், இதை வந்து சாய்ஸில் விட்டுட்டு ஃபுல் கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணிடலாம். ரைட். ஸோ அதனால் கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை வந்து தெளிவாக பாருங்கள். ரைட். ஸோ அதே மாதிரி வந்து கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் யூனிட் 1, யூனிட் 2 ஒவ்வொன்றும் தனித்தனியாக பப்ளிக் எக்ஸாம் 2026 அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டு ஹெட்டிங் போட்டு அதில் கெமிஸ்ட்ரிக்கு யூனிட் வைஸாகவும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொரு யூனிட்லேயும் வந்து தமிழ்லேயும் சொல்லியிருப்பேன், இங்கிலீஷ்லேயும் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் வந்து அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில வேர்டிங்ஸ் வந்து இங்கிலீஷில் இருக்கிறது உங்களுக்கு தமிழில் வந்து கிளியராக தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால் போதும், கூகுளில் வந்து இந்த இங்கிலீஷ் வேர்டை டைப் பண்ணி தமிழ் மீனிங் போட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்கலாக அதில் வந்து தமிழ் மீனிங் வந்துடும். ரைட். ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ரைட். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, டாப்பராக இருந்தாலும் சரி, இதை தவிர வேறு எதுவும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் இருக்கிறத மட்டும் நீங்கள் தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணால் போதும். ரைட். ஸோ அதே மாதிரி புக் இன்சைடு 1 மார்க்ஸும் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த புக் இன்சைடு 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் யூடியூப்பில் எப்படி டைப் பண்ணோம் அப்படின்னா 1 மார்க் டெஸ்ட் 1, 1 மார்க் டெஸ்ட் 2, இந்த மாதிரி ஒவ்வொன்றா டைப் பண்ணிங்கன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே வந்து இன்சைடு 1 மார்க்ஸ் வந்து வீடியோ அதில் வரும். ஸோ அது எல்லாத்துக்குமே ஆன்சரும் கொடுத்துருக்குறேன். சிலதில் ஆன்சர் டிக் பண்ணியிருப்பேன், சிலதில் வந்து லாஸ்ட்டில் வந்து ஆன்சர் கொடுத்துருப்பேன். ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ அப்படி கொடுத்துருக்குற கொஸ்டின்ஸை வந்து இப்போதுலேருந்தே படிங்க. ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கும் இது போதும், பப்ளிக் எக்ஸாமுக்கும் இது போதும். சரியா. ஸோ அதனால் வந்து இப்போதுலேருந்தே பிளான் பண்ணி படிங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரிப்பரேஷன் ஷெடியூல் வேறு போட்டிருக்கோம் இல்லையா, ஒவ்வொரு நாளும் என்னென்ன படிக்கணும், டே 1, டே 2, டே 3 இப்படி ஒவ்வொரு நாளும் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் அதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுங்கள், படிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் வந்து என்ன பண்ண முடியும், ஃபுல் மார்க்ஸை வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ரைட். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யூனிட் 8 இல்லையா. ஸோ இந்த யூனிட் 8ல் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸையும் தெளிவாக பாருங்கள். சில கொஸ்டினுக்கு தமிழ்லேயும் மென்ஷன் பண்ணியிருப்பேன் மீனிங். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன்ல, ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு அளவுக்கும் தனித்தனியாக வந்து வீடியோ போட்டிருக்கிறேன். எப்படி டைப் பண்ணோம், 12th கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாம் 2026 அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அதில் ஒவ்வொரு யூனிட் ஒவ்வொரு அலகுலையும் இன்சைட் கொஸ்டின்ஸ் இங்கிலீஷ் மீடியம் இருக்குன்னா அது பக்கத்துலேயே தமிழ்லேயும் வந்து நோட் பண்ணியிருப்பேன். கரெக்டாக. ஸோ அதனால் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சில வேர்டிங்ஸ் வந்து இங்கிலீஷில் இருக்கிறது தமிழில் வந்து பர்ஃபெக்டாக இல்லை, உங்களுக்கு புரியல அப்படின்னா உங்கள் டீச்சர்ஸ்டே இந்த இங்கிலீஷ் டேர்மில் இருக்கிற கொஸ்டினை காமிச்சா போது அவங்களே என்ன பண்ணுவாங்க, அழகாக தமிழில் வந்து என்ன இது, ஏன்னா அவங்க தமிழ் மீடியம் ஹேண்டில் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட். ஸோ அப்படி இதில் வந்து டோட்டலாக வந்து 15 யூனிட்ஸ் இருக்குது. ஒரு இப்போதுலேருந்து ஆக்சுவலி ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு நமக்கு இன்னும் டைம் கம்மியாக தான் இருக்குது. பட் பப்ளிக் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் இப்போதுலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒரு வாரத்துக்கு ஒரு யூனிட் வச்சு நீங்கள் படித்தாலே போதும். கரெக்டாக. அப்படி படிச்சிங்கன்னா ஈஸியாக என்ன பண்ணலாம், பப்ளிக் எக்ஸாம் வரும்போது நம்ம ஃபுல்லாக தரவு பண்ணலாம். டெய்லி ஒரு 1 ஹவர் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 1 ஹவர் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 1 ஹவர் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஏற்கனவே வேறு சப்ஜெக்ட்ஸ் ஃபிசிக்ஸு, மேக்ஸ் இதெல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு.
அதையே நீங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் போதும். கண்டிப்பாக எல்லாராலையும் என்ன பண்ண முடியும், சென்டை வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். இதில் வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்டு, படிக்காத ஸ்டூடெண்ட் அப்படிலாம் கிடையாது. ஆவரேஜ் லெவலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து டாப் லெவலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் இந்த கொஸ்டின் வந்து அவங்களுக்கு படிக்கிறது ஈஸி. ஏன்னா டைம் நமக்கு நிறைய இருக்குது. பப்ளிக் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஹாஃப் இயர்லிக்கு நமக்கு டைம் கம்மியாக இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு நாளைக்கு அல்ல 2 நாளைக்கு ஒரு யூனிட் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப அனலைஸ் பண்ணி எடுத்துருக்குறோம். 100% கொஸ்டின்ஸ் படிக்க வேண்டிய இடத்துல நம்ம 40% கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்குறோம், ரைட்? ஸோ அதனால் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட் ஆஃபுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவு செஞ்சு நம்ம கொடுக்கக்கூடிய, நம்ம சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுவும் குறிப்பாக ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலேயுமே ஒவ்வொரு டாபிக்ஸும் தெளிவாக டீச் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்போம். அதோட லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். புரியுதா? ஸோ வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணட்டும். ஸோ அவங்களும் நல்ல மார்க்ஸ் வாங்க, உங்களுக்கும் அது பெருமையாக இருக்கும், ரைட்? ஸோ நல்ல தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மறக்காமல் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரைட் த எக்ஸாம் வெல். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.